கோயம்புத்தூரில் இன்னொரு பாலியல் வன்கொடுமை. அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமையை நம்ம கடந்து போகிறதுக்கே இன்னும் கடந்தே போகலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்குள்ளே இன்னொரு இன்சிடெண்ட். நாம் மார்த்தட்டி சொல்கிறது என்ன? தமிழ்நாடு பெண்களுக்கு ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் இன்ஃபேக்ட் இங்கே இருக்கிற நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் அதான் சொல்லுவேன், அப்பா உங்களோட ஸ்டேட்ஸ் எல்லாம் விட தமிழ்நாடு பாரு, நீ 12 மணி 1 மணிக்கு கூட நீ தனியாக போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இட் வாஸ் அ ஒன் ஆஃப் இன்சிடெண்ட் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அண்ணா யூனிவர்சிட்டியை நான் டிஃபெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு இன்சிடெண்ட்டு. இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, அது ஒன் ஆஃப்னு சொன்னியே, இது என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்மலாம் வெட்கி தலை குனிய வேண்டிய நேரமும் இதுதான். அதே மாதிரி டிஎம்கே கவர்மெண்ட்டை பாதுகாப்பு விஷயத்தில் ரொம்ப தவற விடுறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அதனால் டிஎம்கே கவர்மெண்ட் இன்றைக்கி வீட்டுக்கு போகிற ஒரு தருணமும் வந்தாச்சு அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. டிவிகே தலைவர் மிஸ்டர் விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் ஒன் ஆஃப் த மெயின் அஜெண்டாஸில் பெண்கள் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் தராரு. ஐ திங்க் இட் இஸ் ரைட் டைம் ஃபார் அ சேஞ்ச். 5 வருடம் நம்ம கொடுத்தோம், 5 வருடங்களில் அவங்க ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. ஸோ அதனால் நியூ ஃபேஸ் மிஸ்டர் விஜய்க்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சிந்திச்சு அதுக்கு ஏற்றபடி நம்ம உழைக்கணுன்றது என்னோடய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம்.